ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஐநாறு துணையில வந்து நம்ம நிலா வந்து கேட்குறாங்க, "என்னங்க தேவையில்லாம எங்க வீட்ல வந்து எங்கள பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்க. என்ன நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மனசுல? என்ன நாங்க வந்து இந்த வீட்ல வந்து தவறா வளர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த வீட்ல அப்படி என்ன குறைய நீங்க கண்டுட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க, சொல்றாங்க அப்படின்னு சொல்றீங்களே, ஊர்ல யார் வந்து உங்கள்ட்ட சொன்னா, இந்த வீடு சரியில்ல, இந்த வீட்ல இருக்கவங்க சரியில்ல, நீங்க வந்து பார்த்தீங்களா? இந்த வீட்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து என்ன மனிதர்களா இல்ல வேற மாதிரியா? நீங்க பாட்டுக்கு வந்து ஆவுன்னா வந்து வீடு சரியில்ல, வீட்ல இருக்கவங்க சரியில்ல, இங்க வந்து பொம்பள புள்ள வந்து வாழுமா அப்படின்னு வேற கேட்குறீங்க. ஏன் நான் இங்க வந்து வாழலையா? எங்க வீட்ல இருக்க வசதிக்கு நான் எப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஆனா நான் இந்த வீட்ல வந்து அத காட்டிலும் சந்தோஷமா தான் வாழ்றேன். காசு பணமா முக்கியம். அங்க காட்டிலும் இங்க இருக்கிறவங்க அன்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுச்சு. என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டு மருமகளா மட்டும் இல்ல. சோழனோட பொண்டாட்டியாவே நான் கேட்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு இப்ப பதில் சொல்லுங்க. என்னமோ பொம்பள புள்ள வாழாது வாழாதுன்றீங்க. இப்ப நான் வாழ்றது உங்க கண்ணுக்கு தெரியலையா? அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாரும்மா, அதெல்லாம் என்கிட்ட வந்து நீ சொல்லிட்டு இருக்கக்கூடாது தேவையில்லாம. இனிமேல் வந்து பாண்டியன் வந்து என் மகட்ட பேசக்கூடாது, வைக்கக்கூடாது. அதைத்தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க மகள போய் நீங்க கண்டீங்க. அதை விட்டு எங்க வீட்டாளரையும் எங்க வீட்டை பத்தியும் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதுவும் எங்க வீட்டு முன்னாடியே வந்து பேசிட்டு இருக்கீங்க திரும்ப திரும்ப. இனிமேல் வந்து உங்க பிள்ளைய வந்து கண்டிச்சு வைக்கிறது உங்களோட பொறுப்பு. உங்க பிள்ளைய கட்டி கொடுங்க, கட்டி கொடுக்காம போங்க. எங்க வீட்டுக்கு நாங்க சர்டிபிகேட் கொடுக்கறோம் அப்படின்ற அவசியமே இல்ல. கண்டிப்பா வந்து இந்த வீட்ல வந்து உங்க பிள்ளை வந்து வாழ முடியல அப்படின்னா, வேற எந்த வீட்லயுமே இத காட்டிலும் சந்தோஷமா வாழ முடியாது. அத நீங்க தெரிஞ்சுக்கங்க. சும்மா ஏதோ வந்து பேசணும்ன்றக்காண்டி பேசிட்டு இருக்காதீங்க. அப்படின்னு சொன்ன உடனே, அவர் என்ன சொல்றாருன்னா, "என்னம்மா அந்த பிள்ளை இப்படி பேசிக்கிட்டு இருக்கு? நம்ம என்ன இப்ப இந்த வீட்ல பொண்ண குடுக்க போறோம்னு நெனைக்கிறாங்களா? நம்ம பொண்ணு குடுக்கறதுக்காக இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். உங்க வீட்டு அருமை பெருமைலாம் என்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்ல." அப்படிங்கும்போது, நானா வந்து ஒண்ணும் உங்க வீடு தேடி வந்து ஒண்ணும் பேச கிடையாது. எங்க வீட்லயே வந்து எங்க முன்னாடியே தவறா பேசும்போது, எங்களுக்கு கோவம் வராதா? தேவையில்லாம வந்து ஆவுன்னா வந்து ஊர்ல பேசுறாங்கங்கிறீங்க. திரும்பவும் சொல்றேன், இனிமேல் என் வீட்டுக்கு நீங்க வரதா இருந்தா, தவறான விஷயம் எதுவுமே எங்க வீட்ல நீங்க பேசக்கூடாது. உங்க பிள்ளைய கட்டி குடுங்க, இங்க கட்டி குடுக்காம போங்க. இல்ல வேற இடத்துல கட்டி குடுக்கணும்னா அது உங்க புரியும். அத நாங்க வந்து தலையிட மாட்டோம். ஆனா வந்து இங்க மிரட்டுறது, உருட்டுறது, எங்க மாமனார் வந்து சத்தம் போடுறது, இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இனி வந்து நான் சும்மாவே இருக்க மாட்டேன். என்னோட கோவத்த நீங்க யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இனிமேல் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொன்ன உடனே, அடடா! இந்த புள்ள பேசுறத பார்த்தா ரொம்ப பிரச்சனை அதிகமாயிரும் போல இருக்கே. வாம்மா நம்ம வீட்டுக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போறாரு ஆட்டோவுல பொண்டாட்டிய. அந்த நேரம் பார்த்து நம்ம சோழனுக்கு சொல்லவே முடியல. ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. அடடடடா! நீலாம் நம்ம குடும்பத்துக்காகவும், அது எனக்காகவும் இவ்வளவு தூரம் வந்து நிக்கிட்டு நான் கனவுல கூட காண்கலையே. எப்படி இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு மனசுக்குள்ள இவ்வளவு அன்பையும் இதையும் வச்சுக்கிட்டு வெளிப்படுத்தாம இருந்துச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தவாட்டம் போறாங்க. அதுல மெயினா வந்து சோழனோட ஆட்டம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. சோழனே சொல்றாரு, "இங்க பாரும்மா நீலா, உண்மையிலே வந்து நீ உன் மனசுல உள்ளத பூரா கொட்டி தீர்த்துட்ட. எங்களால வந்து சந்தோஷத்த தாங்க முடியல. இவ்வளவு பெரிய விஷயத்த சொன்னது மட்டும் இல்ல, அப்படி தாலிய தூக்கி போட்டு நீ பேசின வசனத்த பார்த்தா, அப்பப்பப்ப நாங்களே அரண்டு போயிட்டோம்." அப்படின்னு சோழன் சொல்றத பார்த்துட்டு சேரனா, "ஆமாம்மா, உண்மையிலேயேம்மா, இவ்வளவு தூரமா துணிச்சலா நீ பேசுன்ட்டு நான் கனவுல கூட காணலம்மா. அது எங்களுக்காக வந்து பேசுன பாரு, அதை என்னால ஏத்துக்கவே முடியல. அவ்வளவு பெரிய சந்தோஷமா." அப்படின்னோனே, பின்ன என்னண்ணே நம்ம வீட்லயே வந்து நம்மள பத்தி தப்பா அதுவும் என் முன்னாடியே உங்கள பேசுனா, என்னால முடியுமா? விட்டுக் குடுக்க முடியுமா? நம்ம வீட்ல உள்ளவங்கள வந்து நான் அவ்வளோ லேஸ்ல விட்டுருவேனா? எல்லாருமே என் மேல நீங்க எவ்வளோ கேர் எடுத்து பாத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதா? ஒரு உண்மையான விஷயத்த நான் சொல்றதுக்கு எதுக்கு நான் பின்வாங்கணும்? இதெல்லாம் சொன்னா தான் அவங்க புரிஞ்சுக்குருவாங்க. புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா நம்ம தரப்புல நம்ம எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வேணாமா? அதுக்காக தான் நான் பேச வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோழன் வந்து ரொம்ப குஷி ஆயிடுறாரு. நிலா வந்து உண்மையிலே வந்து நம்மள வந்து இந்த அளவுக்கு அன்பா வச்சிருக்கோம்னு நம்ம நெனச்சு கூட பாக்கல. அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு திரும்பவும் அவர் ரிமூவ் பண்றாரு. இந்த தாலிய புடிச்சு நீங்க கேட்ட கேள்வியில தெரிச்சு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அவங்க என்ன பண்றாங்க, சதமே இல்லாம தாலிய கழட்டி சோழன் கையில குடுத்துறாங்க. ஐயய்யோ! வேணாம்ங்க. தாலி எதுக்குங்க நீங்க குடுக்குறீங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க மனசுல. அது பாட்டுக்கு கழுத்துல இருந்துட்டு போட்டுமே. ஏன் அது இப்படி பண்றீங்க? அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க ஒண்ணுமே சொல்லாம, இந்தாங்க அந்த தாலிய ரொம்ப பத்திரமா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்குள்ள போயிர்றாங்க. எல்லாருமே வீட்ல வந்து ரொம்ப ஷாக் ஆகி போறாங்க. என்னடா இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு இது? இத போய் எப்புட்றா வந்து சோழன் எப்படி தாங்கிற போறா? அப்படிங்கும்போது, சோழன் வந்து சந்தோஷத்துல அப்படியே மிதக்குறாரு. "ஏய் என்ன சீன் ஓடிக்கிருக்குன்னு தெரியுமா? தாலிய வந்து அண்ணி கழட்டி குடுத்துட்டு போறாங்க. எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு பல்லவன் கேட்கிறாரு. "அட போடா தாலியெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுடா. நீ வேற. சோலை மொண்டாட்டின்னு சொல்லும்போது, என்னோட அப்படியே ஆகாயத்துல பறக்க ஆரம்பிச்சுச்சுடா. நீ என்னமோ இதெல்லாம் ஒரு சின்ன விஷயத்த இவ்வளவு பெருசா பேசிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டோட மருமகன்ட்டு ஒரு தடவைக்கு 10 தடவை சொல்லுச்சு. அதெல்லாம் உங்க காதுல விழுகலையா? தாலியெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுடா. ஏற்கனவே வந்து எங்க ஓனரே வந்து சொல்லியிருக்காரு. என் பொண்டாட்டி அடிக்கடி சண்டை போடும்போது தாலிய தூக்கி எறிஞ்சிருவா. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தாலி எடுத்து கழுத்துல மாட்டிக்கிருவா அப்படின்ட்டு. எல்லாம் நாங்க விசாரிச்சு தான்டா வச்சிருக்கிறோம். அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே ஷாக் ஆகி போறாங்க. என்னடா சோழா அப்படி சொல்றான்டா? அட ஆமாண்ணே.
பொம்பளை பிள்ளைய வந்து எப்பயுமே சண்டையில புருஷன் கூட பேசும்போது கோவத்துல தாலி தூக்கி எரிஞ்சிருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களால வந்து வெளியில எங்கேயும் போகணும்னா முதல் தாலியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கழுத்துல போட்டுட்டு தான் போவாங்க. இப்படி நானும் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். எல்லாமே அப்படித்தான் சொல்றாங்க. அது இந்த காலத்துல வந்து பொம்பளை பிள்ளைய தாலி போடணும்னு கட்டாயமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னமோ சொல்றப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் சொல்றாரு. அதே நேரத்துல வந்து நேரா வந்து பாண்டியனோட அவங்க ஆளோட அம்மா அப்பா நேரா வீட்டுக்கு போறாங்க. போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா சண்டை. அதாவது பாண்டியனோட ஆளுக்கு அவங்க அண்ணனுக்கு சண்டை. தலானியும் தட்டும் பறக்குது வீட்டுல தட தடன்னு. பறக்கிறது மட்டும் இல்லைங்க, வீட்டை விட்டு வெளியில நேரா பாத்திரம்லாம் பறந்து கீழே விழுகுது. என்னடி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க இன்னைக்கு, வீட்டுல இருக்க ஜாமீன் பூரா ரோட்ல வந்து விழுகுதே அப்படின்றாரு. அதுக்கு அந்த அம்மா, நான் என்ன பண்ண முடியும், பிள்ளை பெக்கறதுக்கு பூரா தொல்லை பெத்தாச்சு, நீ வேற என்ன பண்றது, எல்லாத்தையும் நம்ம அனுப்பிச்சுட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போனோடனே பாண்டியனோட அதாவது அவங்களோட ஆளோட வந்து அண்ணன் வந்து சத்தம் போறாங்க, டேய் டேய் பிள்ளை அடிக்காத, பொம்பளை போய் அடிச்சானா பிரச்சனை ஆயிப்போம்டா, ஏன்டா அப்படி பண்ற அப்படின்றாங்க. அதுக்கு அவரு, பின்ன என்னம்மா ஏத்து ஏத்து பேசிக்கிட்டு இருக்கா, எல்லாம் அடிச்சு காலை உடைச்சாதான் சொன்னபடி கேப்பா அப்படின்றாரு. அடிடா என் காலை அடி, நீ அடிடா என் காலை உடிடா பாப்பான் அப்படின்ட்டு அவங்களும் பதிலுக்கு பேசுறாங்க. ஏன்டி பொம்பளை பிள்ளை மாதிரியா நீ இருக்கிற, அண்ணன் இப்படி பஜாரி மாதிரி பேசுறியாடி, இது நாய் மாடி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சத்தம் போறாங்க. இந்த பாருமா, நான்லாம் ஒன்றும் பஜாரி கிடையாது, நான் உண்மையிலேயே சொல்றேன். பாண்டியனை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போவேன், நான் பேசுவேன், பழகுவேன். நீங்க யாரு என்ன தடுத்தாலும் நான் என் நிலையிலேருந்து நான் மாறவே மாட்டேன். ஏன்னா அவனுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. ஏண்டி அந்த வீட்டில் போய் நீ வாழணும்னு நினைக்கிறியா, அது வீடே கிடையாதுடி, பார்க்க கலிஜியா இருக்குடி அப்படின்றாங்க. சும்மா இருமா, நீ பாரு ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருக்காத அப்படின்னாங்க. பின்ன அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சண்டைக்கு அப்படியே காக்கா கொத்துற மாதிரி கொத்திட்டு வராங்கடி, நான் என்னடி பண்றது, ஒருத்தவங்க கூட பொறுமையா பேசல, அந்த வீட்டில் போய் எப்படி நிம்மதியா வாழுவ அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்படிலாம் இல்ல, அந்த வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு இந்த 6 மாசம் இந்த நிம்மதியா தானே வாழுது, அது மாதிரி எனக்கும் வாழ முடியும். வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தா கட்டி வைங்க, நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்றாங்க. அதை மட்டும் நீ கனவுலையும் காண்றாத, தேவையில்லாம நீ ஆசையை வளர்த்துக்கிறாத, கண்டிப்பா அவனுக்கு நான் அவனை கட்டியே கொடுக்க மாட்டான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இங்க பாருங்கப்பா, நீங்க அடிச்சாலும் மிரட்டினாலும் உருட்டுனாலும் நீங்க சம்மதிக்காம நான் வந்து கண்டிப்பா பாண்டியனை நான் கட்ட மாட்டேன். ஆனா உங்க சம்மதத்தோட பாண்டியனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ரொம்ப சாகாயி போறாங்க. என்ன சொன்னாலும் இவ கேட்க மாட்டாளே, இவளை பூரா இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளில கொண்டு வரது அப்படின்னு அவங்க அப்பா புலம்புறாரு. பொறுங்க கொஞ்ச நாளைக்கு பொறுங்க, விட்டு பிடிங்க, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்திடுவோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஃபோன் பண்ணி பாண்டியன்ட்ட பேசுறாங்க. என்ன பாண்டியா, உங்க அண்ணன் வந்து இப்படி பேசிட்டு போறாரு, அதுக்கு ஒரு சாரி கூட கேட்டு நீ ஃபோன் பண்ணாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏன் கேட்க மாட்ட, இப்போதே உங்க அம்மாவும் அப்பாவும் வந்து நேரா எங்க வீட்டுல பழையபடிக்கு சண்டைக்கு வந்துட்டாங்க. அந்த சண்டையை தீக்கிறதுக்குள்ள எங்களுக்கு போகும்போது ஆகிப்போச்சு. நீ என்னடான்னா உடனே உனக்கு சாரி வேணும்னு கேட்குற, என்ன நடக்குதாச்சும் உனக்கு புரியுதாடி, எதையாச்சும் ஒன்று பேசிட்டு இருக்கியா நீங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு பாண்டியன். அது வேறையா, இங்கே திரும்ப வந்து சண்டை போட்டது இல்லாம அங்கேயும் திரும்ப வந்துட்டாங்களா, எங்க வீட்டாளுக்கு என்ன இருந்தாலும் இப்படித்தான் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் இல்ல, நீ எதுவும் பயந்துராத அப்படின்றாங்க. நான்லாம் ஒன்றும் பயப்படல, என்ன நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதா அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் சொல்றாரு. அவங்க காதல் வந்து நிறைவேறுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்க.